ஈரான் யுத்தம் எப்போ முடிவடைய போகுது? அமெரிக்கா இந்த ஈரான் யுத்தம் முடியறதுக்கு என்னெல்லாம் பிளான் வச்சிருக்காங்க? என்ரிச்டு யுரேனியம் ஈரான் கிட்டே விட்டு வைக்க போறாங்களா, இல்ல அமெரிக்கா ஈரானோட ஒட்டுமொத்த என்ரிச்டு யுரேனியமும் கைப்பற்றப்பட போறாங்களான்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் ட்ரம்ப் அவர்களே இன்னைக்கு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த யுத்தம் முடியறதுக்கான வாய்ப்புகள் என்ன? லெபனான் இந்த சீஸ்ஃபயருக்குள்ள சேர்க்கணுமா வேண்டாமா? என்ரிச்டு யுரேனியம் அமெரிக்கா கிட்ட கொடுத்தா மட்டும்தான் யுத்தம் முடியுமான்னு அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. பேரலா இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஒபெக் நாடுகளோட அந்த ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு நடந்தது. அதோட முடிவில் 1,88,000 பேரல்ஸ்க்கும் அதிகமான க்ரூட் ஆயில் இன்னும் டெய்லி ப்ரொடக்ஷன்ல ரேம்ப் அப் பண்ணணும்னு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா இந்த ஒபெக் நாடுகளோட கூட்டமைப்புல எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணான்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 39 மில்லியன் பேரல்ஸ் பர் டேக்கும் அதிகம். அப்படி இருக்கப்ப இன்னும் ப்ரொடக்ஷனை கூட்ட போறாங்கன்னா ஓரளவுக்கு உலகத்தோட மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அது கண்டிப்பா உதவும். ஸோ இதை பத்தி சில தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக் டிபி ட்ரெண்டிங்ஸ். ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஊடக நேர்காணல்ல இதுல பல கேள்விகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. குறிப்பிட்ட சில கேள்விகளை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது அவர் பதில் சொன்னது என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி மெயினா பார்த்தோன்னா ஈரான் யுத்தத்தை பத்தின கேள்விகள் தான். ஈரான் யுத்தம் முடிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் என்னன்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமெரிக்கா ஈரானோட அந்த சீஸ்ஃபயர் இப்ப இருக்கக்கூடிய அந்த போர் நிறுத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா நாங்க ஒரு டீலுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கோம். அப்படி இருக்க நேரத்துல எப்ப வேணும்னாலும் திரும்ப ஒரு சீஸ்ஃபயர் ஆனது எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு அனௌன்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு கம்ப்ளீட்டான அந்த ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வரப்படலாம். ரெண்டு தரப்புமே பேசிட்டு இருக்கோம். மீடியேட்டர்ஸும் அவங்களோட ரோலை நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வரப்போற நாட்கள்ல இந்த ஈரான் யுத்தம் நிக்கிறது பத்திய முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் சொன்னாரு. ஆனா இதே ட்ரம்ப் அவர்கள் தான் நேத்து ஒரு விஷயத்த சொன்னாரு. முதல்ல ஈரானுக்கும் நமக்கும் யுத்தம் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் மாதிரி தான், இதனால இது யுத்த அளவுக்கு பெருசா பேச தேவை. ஆனா அடுத்த சில மணி நேரங்களில் என்ன மாத்தி பேச, சில மணி நேரங்கள் கூட இல்லை, அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன பேசிட்டாருன்னா, ஈரானோட நம்ம ரொம்ப ஒரு யுத்தத்துக்கு நெருக்கமா இருக்கும், ஈரான் செய்யக்கூடிய செயல்கள்னால அமெரிக்காவுக்கு பிரச்சனை ஏற்பட்டுக்குன்னு அப்படியே மாத்தி பேசியிருக்காரு. ஸோ இந்த எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரியல. அதை உங்ககிட்ட நான் விட்டுறேன், கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்தபடியா என்ரிச்டு யுரேனியம் இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு கேள்வி இதுதான். ஈரானோட என்ரிச்டு யுரேனியம் ரஷ்யா கிட்ட இருக்க போகுதா, இல்ல ஈரான் கிட்டே விட்டு வைக்க போறாங்களா, இல்ல ஸ்பெஷல் ஆபரேஷன் நடத்தி அமெரிக்கா கைப்பற்ற போறாங்களான்னு சொல்லி அது பத்திய கேள்விகளுக்கு கண்டிப்பா ஈரானோட என்ரிச்டு யுரேனியம் அமெரிக்கா வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அப்படி ஒப்படைக்கப்பட்டா மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், யுத்த நிறுத்தத்துக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பத்தி அமெரிக்கா அறிவிப்புகள் வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு பாயிண்டே போதும், இந்த சீஸ்ஃபயர் இன்னும் எவ்வளவு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆக போகுது, இந்த யுத்த நிறுத்தம் எவ்வளவு நாளைக்கு பெருசா போக போகுதுன்னு. இதை சொன்னது மட்டும் இல்லாம ஃப்ரோசன் அசட்ஸ், ஈரானோட பல பில்லியன் டாலர் மதிப்புடைய சொத்துக்கள் மேற்குலக நாடுகளிலும் இன்னும் சில ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகளிலும் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த அசட்ஸ்ல இருந்து ஒரே $1 கூட நாங்க அன்ஃப்ரீஸ் பண்ண மாட்டோம். ஈரான் எப்ப முழுமையா போர் நிறுத்தத்துக்கு, அதாவது அமெரிக்காவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு எப்ப அந்த போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்பதான் இந்த ஃப்ரோசன் அசட்ஸ்ல இருந்து நாங்க டாலர்ஸை விடுவிக்கிறதுக்கான ஆலோசனையில ஈடுபடுவோம். அதுவும் இது உடனடியாக நடக்காது. குறிப்பிட்ட சில கிரைட்டீரியாஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த யுத்தம் நின்னதுக்கு அப்புறமா அது ஒவ்வொன்றா ஈரான் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அசட்ஸோட அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணோம்னு சொல்லி ஒரே அடியாக முட்டுக்கட்டையை போட்டுட்டாரு. அடிஷ்னலாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானோட என்ரிச்டு யுரேனியம் அமெரிக்கா கைப்பற்றதுக்கு முன்னாடி IAEAவோட இன்ஸ்பெக்ஷன் எந்தெந்த இடத்துல ஈரானோட என்ரிச்டு யுரேனியம் இருக்கோ அங்கெல்லாம் நடக்கணும். அதாவது இவங்க உண்மையான கணக்கு தான் காட்டுறாங்களா, இவங்க கிட்ட ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு, எவ்வளவு யுரேனியம் இன்னும் பூமிக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, இது எல்லாத்தின பற்றின கணக்குகள் கொடுக்கப்பட்டாதான் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குன்றதே சொல்லியிருக்காரு. இவ்வளோ நேரம் பெருசாக பேசுறதுக்கு சிம்பிளா ஒரே வார்த்தையில இந்த யுத்தம் முடியாதுன்னே சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை இந்த யுத்த நிறுத்தத்துக்கான ஐடியா அமெரிக்காவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இதுலேயே தெரிஞ்சு போச்சு அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்க போகுது. பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து இன்னைக்கு ஈரானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, நீங்க இந்த யுத்தத்தெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க சீஸ்ஃபயர் டாக்ஸ்ல முன்னேற்றங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, இதுல பாகிஸ்தானோட ரோல் என்னன்னு சொல்லி முக்கியமான அந்த மெசேஜ் டெலிவர் பண்ணப்படதான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஹெஸ்புல்லா நாங்க இந்த சீஸ்ஃபயர்ல இன்க்ளூட் பண்ண போறது கிடையாது. அது இஸ்ரேலோட பிரச்சனை. லெபனனை ஈரானோட சீஸ்ஃபயர்ல நாங்க இன்க்ளூட் பண்ண மாட்டோன்றதையும் ட்ரம்ப் அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாரு. இது எதை நீங்க திருப்பி படிச்சு பார்த்தீங்க, இல்லை எதை திரும்பி கேட்டாலும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் அது நிற்கும். அமெரிக்கா அவ்வளவு சீக்கிரத்தில் ஈரான் யுத்தத்தை முடிக்க விட போறது கிடையாது. ஏன்னா இந்த ஈரானை வச்சு, இல்லை இந்த ஈரானோட பயத்தை காமிச்சு அரபு நாடுகளில் இன்னும் பெரிய அளவுக்கு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒபெக் நாடுகள் இருக்கு.
ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். OPEC பிளஸ் இருக்கு. அதுல வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல அல்லாத ஒரு 10 நாடுகள், மொத்தமா வந்து ஒரு 22 நாடுகள் இருக்காங்கன்னு வைங்க. இதுல OPEC நாடுகள்ல முக்கியமான நாடுகள் யாருன்னு பார்த்தோன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் சவுதி அரேபியா, ஈரான். இப்போ ரீசெண்டா வந்து UAE ஒரு 60 வருஷம் கழிச்சு நினைக்கிறேன். ஆமா 60 வருஷம் கழிச்சு UAE OPEC விட்டு வெளியில வந்துட்டாங்க. உலக எண்ணெய் ஏற்றுமதியோட அந்த குடுமின்னு சொல்லுவோம்ல, உன் குடுமி என் கையிலடான, அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தோட க்ரூட் ஆயில் உற்பத்தி இந்த நாடுகள் கையில தான் இருக்கு. வேர்ல்டு கன்சம்ஷன்ல சரிபாதிக்கும் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றது இந்த OPEC பிளஸ் நாடுகள் தான். அப்படி இருக்கப்போ ஒரு நாளைக்கு சராசரியா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த அளவு என்னன்னு பார்த்தோன்னா 39.8 MPD மில்லியன் பேரல்ஸ் பர் டே. இந்தியா மாதிரி நாடுகள் உபயோகிக்கிறது ஒரு நாளைக்கு 4 மில்லியன்ல இருந்து 5 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வரைக்கும் தான். அப்போ எந்த அளவுக்கு அதிக ப்ரொடக்ஷன் இருக்குன்றது உங்களுக்கு புரியும். ரஷ்யாவோடதெல்லாம் சேர்த்தனா இன்னும் இந்த கவுண்ட் ஆனது அதிகமா இருக்கும். இந்த ஈரான் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறம் பிப்ரவரி 100 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி 28 இன்னைக்கு 100 நாள் ஆயிடுச்சு. இந்த 100 நாள்ல ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து எல்லா நாடுகளிலுமே குறைஞ்சிருக்கு. இதுல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு சிலது மட்டும்தான். வெனிசுலாவும் இந்த OPEC நாடுகள் நடக்கும். ஆனா வெனிசுலா இப்ப அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருந்துட்டு இருக்கு. அங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே அமெரிக்கா தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ்ன்றதை அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கிரைசிஸ்ன்றது இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகளை தான் பாதிச்சிருக்கே தவிர இன்னும் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல லிபியா போன்ற நாடுகள் இருக்காங்க. அந்த நாடுகள்ல எடுக்கப்படக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை எந்த விதத்திலையும் பாதிக்கல. இப்போ இதுல சவுதி அரேபியாவுக்கும் பெருசா வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இல்லைன்னா ரெட் சி வழியா கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியா அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம பல பைப்லைன் சிஸ்டமானது இருக்கு. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து, அதாவது யாரெல்லாம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பெருசா நம்பி இல்லையோ அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை, அந்த ப்ரொடக்ஷனை, க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்றதுக்கான அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ சராசரியா பார்த்தோன்னா ஒரு 41 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வரைக்கும் இந்த கூட்டமைப்புல உள்ள நாடுகள்னால ப்ரொடியூஸ் பண்ணப்பட போகுது. இதனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? அமெரிக்கா இதனால பெருசா என்ன லாபம் அடைஞ்சிட போறாங்கன்னு பார்த்தோன்னா, பெட்ரோ டாலர் இருக்க வரைக்கும் இந்த ஆயில் வர்த்தகம் எந்த அளவுக்கு நடக்குதோ அதுல அமெரிக்காவுக்கு லாபமும் இருந்துட்டு இருக்கு. அதுவும் வெனிசுலாவோட ஆயிலை இவங்க புஷ் பண்றப்போ சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்றேன். ஒரு நாளைக்கு ரஷ்யா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயில் இப்போதைக்கு பார்த்தோன்னா வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுறது நியர்லி 9 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. இதுக்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியா 6.5 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வரைக்கும் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்த சில நாடுகளில் பார்த்தோன்னா வெனிசுலா 4வது இடத்துல இருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 மில்லியன் பேரல்ஸ் பர் டேக்கும் அதிகமாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதா இப்போ டேட்டாஸ் ஆனது வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த 3 மில்லியன் பேரல்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த நாட்டோட வருமானத்துக்கு போகுது. அமெரிக்கா தான் அந்த பிசினஸ்ன்றதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ OPEC நாடுகள் அந்த இடத்துல இன்னும் ப்ரொடக்ஷனை கூட்ட வெனிசுலா மூலயமா அதற்கான ஆதாயத்தை அமெரிக்கா எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கிரைசிஸை அமெரிக்கா அவ்வளவு சீக்கிரத்தில் முடிக்க விடுவாங்களான்னு சொல்லி. இந்த கிரைசிஸ் எந்த அளவுக்கு நீளமா போயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு லாபம் அமெரிக்காவுக்கு கிடைக்கும். இதுல ஜஸ்ட் வந்து யாரு ஜெயிச்சாங்கன்றதை அனௌன்ஸ் பண்றதுதான் பிரச்சனை. கிளியரா தெரிஞ்சிடும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓபன் பண்ணாம ஈரான் தான் அதோட வெற்றியாளர். ஆனா மற்ற நாடுகள் கஷ்டப்படுவாங்க, அமெரிக்கா கஷ்டப்படாது. இது அவங்களோட மிலிட்டரி பவரை காமிக்கிறதுக்கான ஒரு யுத்தமா பார்த்தாங்கன்னா அமெரிக்கா இது எப்போ வேணா முடிச்சிருக்கலாம். அதாவது ஓகே அடிவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரிசல்ட்டை தேடி உள்ள போயிருக்கலாம். ஆனா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கிரைசிஸ்னால பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது அமெரிக்காவை தவிர்த்த நாடுகள். அமெரிக்கா கூட யாரெல்லாம் பெருசா நட்பு நாடோ இல்லையோ அந்த நாடுகள், குறிப்பா ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அதற்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ டேமேஜ் ஏற்பட்டு இருக்கு ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரத்திலையும். அப்ப அமெரிக்கா இதை தெளிவா பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. அதோட ஒரு பகுதியை தான் இந்த OPEC பிளஸ் கூட்டமைப்புல இந்த ஆயில் ப்ரொடக்ஷன்ன்றது ரேம்ப் அப் பண்றதும் அமெரிக்காவுக்கு சாதகமாக முடிய போகுது. ஸோ எந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்தத்தை ஜவ்வா இழுத்து எவ்வளவு நாள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கிரைசிஸ்ல வைக்கிறாரோ அவ்வளவும் அமெரிக்காவுக்கு லாபமா வரும். இதுல ஈரானுக்கும் சில அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இந்த லிஸ்ட்ல 3வது இருக்கிறது இப்போதைக்கு பார்த்தோன்னா OPEC கண்ட்ரீஸ்ல 3வது இடத்துல ஈரான் தான் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்றதை தாண்டி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பழைய ஸ்டாக்ஸை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அமெரிக்கா இப்போ வரைக்கும் தடுக்கல, இதுக்கப்புறம் அவங்க தடுக்க போறதும் கிடையாது. ஸோ சிவனேன்னு இருந்த சங்க ஊதுன கதையா இல்லாத ஒரு பிரச்சனையை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல உருவாக்கி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு $2 மில்லியன் வரைக்கும் ஒவ்வொரு கப்பல்களும் வந்து, அதாவது கப்பலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி டோலை பே பண்றாங்களா. இப்போ அந்த டாலர்ஸையும் ஈரானுக்கு கொடுத்து அவங்களோட ஆயிலையும் ஓப்பனா மார்க்கெட்ல ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரொடக்ஷனையும் ரேம்ப் அப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இந்த அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு. இதுல பாதிக்கப்பட போறது ஈரானும் மற்ற நாடுகளும் மட்டும்தான். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கிரைசிஸ் சீக்கிரம் முடியணும்னா அமெரிக்காவை தவிர்த்து இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்கா மேல ப்ரெஷர் போடணும். குறிப்பா ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். இப்படி இந்த நாடுகள் ப்ரெஷர் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அமெரிக்கா இதுல கொள்ள லாபம் அடைவாங்க, மற்ற நாடுகளுக்கு தான் டேமேஜ், இன்க்ளூடிங் இந்தியா. இதெல்லாம் நமக்கும் பெரிய ஒரு பாதிப்பு வரும், மெயினாக LPG கேட்டகரியில். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். OPEC நாடுகளோட அறிவிப்பு
ஒரு பக்கம் அந்த நாடுகளுக்கு சாதகமாக தெரிஞ்சாலும் இன்டைரக்டா இதனால அமெரிக்காவுக்கு தான் பெரிய லாபம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ட்ரம்ப் அவர்கள் என்னெல்லாம் சொன்னா, என்னெல்லாம் ரீசன்ஸாக காமிச்சா இந்த இடத்துல இந்த யுத்தம் நீண்டுகிட்டே போகுமோ அதை எல்லாத்தையும் லைனாக காமிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு அந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கான ஐடியா பெருசாக இல்லைன்றது இதனாலேயே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டுத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட் சொல்கிறப்ப தான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றது எனக்கும் தெரியும். ஸோ மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் ஆர்கே.